வணக்கம் மகளே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரை பழைய மார்க்கெட் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மதுரை சிம்மக்கல் நடக்கும். இது பார்த்திங்கன்னா வாரம் சண்டே ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நடக்கும். வாங்க இங்கே என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ மக்களே, ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரு, ரிமோட்டு, எலக்ட்ரிக், அந்த அயன் பாக்ஸு எல்லாமே ஒரு சில எலக்ட்ரிக் பொருள்லாம் இருந்துச்சு. ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி விலை தான், பாதிக்கும் கம்மி விலை தான் இங்கே இருக்கும். அண்ட் இந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா வின்டேஜ் பொருள் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பழைய காலத்து பொருள், ஸ்பீக்கரு, இந்த ஃபோனு, பழைய காலத்து ஃபோனு, நீங்கள் வாங்கி வச்சுன்னு ஒரு கலெக்ஷன் மாதிரி இருக்கும். பாருங்கள் மக்களே, வாட்சு, ஸ்பீக்கர்லாம் பார்த்திங்கன்னா பழைய காலத்து இது. அதுக்கும் ஒரு கூட்டம் வருது பார்த்திங்கன்னா, இங்கே வாங்குறதுக்கு ஒரு சில கூட்டங்கள் பார்த்திங்கன்னா இது வாங்குறதுக்குனே மெனக்கிட்டு வராங்க. ஸ்பீக்கர்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆச்சுன்னு சொல்லிடுவாங்க, இல்லைன்னா ஆகலைன்னு சொல்லிடுவாங்க. டிவி பாருங்கள் மக்களே, பழைய காலத்து டிவி, நம்ம கரண்ட் அடுப்பு, இண்டக்ஷன் ஸ்டவ், அது மாதிரி. ரேட்டும் பார்த்திங்கன்னா பாதிக்கும் கம்மி வேலை தான் இங்கே. நல்ல பேரம் பேசி வாங்கலாம். அண்ட் அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்த பழைய காலத்து செம்பு பாத்திரம், அதுவும் ஒரு கலெக்ஷனாக நீங்கள் வச்சுக்கலாம். இதெல்லாம் இங்கே மதுரையில் மட்டும்தான் கிடைக்கும். பாருங்கள் மக்களே, எல்லா பொருளும், அதாவது இந்த சாமி பொருள், இரும்பில் இந்த செம்பில் செஞ்சுருப்பாங்க சாமி சிலை, அதெல்லாம் இங்கே இருக்குது. அண்ட் மக்களே, நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த பல்லாங்குழி, வடச்சட்டி, தட்டு எல்லாமே செம்பு அந்த இதில் செஞ்சுருந்தாங்க. அம்சமாக இருந்துச்சு பார்க்க. பழைய காலத்து கேசட்லாம் இருந்துச்சு. நம்ம கேசட்டு, சிடி படங்கள் பார்த்திங்கன்னா பழைய காலத்து படங்கள், கொஞ்சம் நடுத்தரமான படம் எல்லாமே இங்கே கிடைக்கும். பாருங்கள் மக்களே, எம்ஜிஆர் படம், சிவாஜி படம்னு எல்லா படமும் இருந்துச்சு. பார்க்கவே அட்டகாசமாக இருந்துச்சு. என் மக்களே, பழைய காலத்து ஆளுங்க பார்த்திங்கன்னா ரொம்ப வராங்க இந்த மாதிரி பொருள்களை தேடி. இந்த பாருங்கள், இந்த ஐயா வந்து சிடி இந்த படங்களை தேடிக்கிட்டு இருக்காரு. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் அந்த மாதிரி படங்களை தேடிக்கிட்டு இருக்காரு. இதை தவிர்த்து இங்கே பார்த்திங்கன்னா அந்த கரண்ட் அடுப்புலாம் இருக்குது. பார்த்திங்கன்னா கம்பெனி கரண்ட் அடுப்பு தான். ஓடும்னு சொல்லிடுறாங்க, இல்லைன்னு சொல்லிடுறாங்க. என் மக்கள் எல்லாமே இரும்பு கத்தி அருவாலாக இருந்துச்சு. டூப்ளிகேட்லாம் கிடையாது, உண்மையான இரும்பு. பார்க்கவே ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு. ஷார்ப் இல்லைனாலும் அவங்களே ஷார்ப்பும் பண்ணி தந்துடுறாங்க, நல்லா பதம்படுத்தி கொடுத்துட்றாங்க. பாருங்கள், ரேட்டும் கம்மி தான். 40 ரூபா 50 ரூபாலேருந்து ஸ்டார்டிங்கு. இந்த கொசு பேட்லாம் பார்த்திங்கன்னா 50 ரூபா 60 ரூபா 100 ரூபா அந்த ரேட்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒர்க் ஆகிறது வந்து ரேட்டு கொஞ்சம் ஒரு 100 150 வரும். சுத்தமாக ஒர்க் ஆகலைன்னா ஒரு 50 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க. மக்களை இந்த இது பாருங்கள், நம்ம ப்ளம்பிங்க்கு யூஸ் பண்ணுற எல்லா பொருள், ப்ளம்பிங், எலக்ட்ரிஷியனு அந்த மாதிரி பொருள்லாம் இருந்துச்சு. இரும்பு பொருள் பார்த்திங்கன்னா இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது. இங்கே பாருங்கள், சைலன்சர்லாம் இருக்குது. இந்த வாளி இதெல்லாம் பார்த்திங்கன்னா 10 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி தந்துட்டு இருந்தாங்க. நம்ம பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற வாளிகை, புதுசான பொருளும் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம், வடச்சட்டி, குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த புக்ஸு, சின்ன விளாட்டுச்சாமான், கண்ணாடி, இப்போ இந்த சிடிலாம் இந்த கடையில் வச்சுருந்தாங்க. மக்களை இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் சாப்பிட்டு வந்துடுங்க. ஏகப்பட்ட கடை இருக்குது, தவிச்சு போயிடுவீங்க. வர்ற வழியில் ஒரு கரும்பு ஜூஸ் கடை இருக்கும், சூப்பராக அந்த அக்கா போட்டு கொடுத்தாங்க. மறக்காமல் அதையும் குடிச்சிருங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, சின்ன ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. பாருங்கள், பேட்ரி, வயரு, ஃபேனு, கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணுற ஃபேனு, பேட்ரி, மவுஸு, எல்லா பொருளுமே ரேட்டு கம்மி தான். ஆனால் ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு நீங்கள் செக் பண்ணி தான் வாங்கிக்கிறணும். வில்லு, அருகாமனை, இரும்பு பொருள் பார்த்திங்கன்னா அந்த சந்தையில் ஏகப்பட்டது இருந்துச்சு. ஏகப்பட்ட இரும்பு பொருள். நீங்கள் கரெக்டாக பேரம் பேசி வாங்கினீங்கன்னா கம்மி ரேட்டுக்கே நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். உங்கள் சின்ன தொழில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கம்மி ரேட்டில் இங்கே கிடைக்கும். மறக்காமல் வாங்க. இது பார்த்திங்கன்னா சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து ஆரம்பிச்சிடும். கூட்டம் பார்த்திங்கன்னா நல்லா மோதிக்கிட்டு இருக்கும். பாருங்கள், சைக்கிளுக்கு உண்டான பொருள், எல்லா பொருளுமே A to Z, சின்ன பொருளுமே எல்லாமே கிடைக்கும். இங்கே பாருங்கள், நம்ம ப்ளம்பிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த லெவல் பார்க்குறது, நம்ம
டிவிடி, செட்டப் பாக்ஸு, சர்க்யூட் பிரேக்கரு எல்லாமே பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மி தான். தையல் மிஷினு அண்ட் மக்களை இது பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் கவரு 10 ரூபா 20 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. செகண்ட்ஸ் தான், யூஸ் பண்ணது தான். ஆனால் நீங்கள் ஒரு வேளை விலை கொடுத்து வாங்க முடியலன்னா இந்த மாதிரி 10 ரூபா 20 ரூபா பொருள் இது வந்து ஏழைகளுக்குண்டான மார்க்கெட்டு. ரொம்ப கம்மி விலையில் நீங்கள் பொருளை அள்ளிட்டு போயிடலாம். இந்த எலக்ட்ரிக் பொருள்லாம் பாருங்கள் மக்களே. பாருங்கள் ஸ்பீக்கரு, அந்த காலத்தில் யூஸ் பண்ண சின்ன சின்ன ஸ்பீக்கரு இப்போயும் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அம்சமாக இருக்கும் பாட்டு கேட்க. இங்கே விசிறிலேருந்து ஏசி வரைக்கும் எல்லா பொருளுமே இருந்துச்சு மக்களே. இங்கே பாருங்கள் கிராம்ப்டன்லேருந்து அந்த ஏர் கூலரு. அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் நாரில் செஞ்ச மேட்ரஸ் மாதிரி வெறும் 50 ரூபா 40 ரூபா சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க. 100 ரூபாக்குள்ளே தான், 40 ரூபாலேருந்து ஆரம்பித்து 100 ரூபாக்குள்ளே தான். அண்ட் பாருங்கள் மக்களே புக்ஸு, பழைய காலத்து பழைய நம்ம இன்ஜினியரிங் புக்ஸு எல்லாமே இருந்துச்சு. ஃபேனு பாருங்கள், கவர்மெண்ட்டில் கொடுத்த ஃபேனு, கிராம்ப்டன் ஃபேனு, ஏர் கூலர்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். பக்கத்தில் நின்று பார்த்தோம், நல்லா காற்று வந்துச்சு. நீங்கள் பார்த்து பேசி ரேட்டு கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள் இதெல்லாம் தலகாணி 30 ரூபா 50 ரூபா அந்த ரேட்டு தான். நம்ம மொபைலுக்கு யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸு ரொம்ப கம்மி விலை மக்களை. இங்கே பாருங்கள் எல்லா ஆக்சசரிஸுமே, ட்ரைபாடு, இங்கே ஃபோன் அந்த ஸ்டாண்டு, A to Z இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி சந்தை இது. இப்போ சைக்கிள், செகண்ட் ஹேண்ட் எல்லாமே செகண்ட் ஹேண்டு தான். ரேட்டு கம்மி ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். இரும்பு பொருள், கத்தி, உண்மையான கத்தி, நல்ல பதம், செகண்ட் சைக்கிள் தான் எல்லாமே செகண்ட் ஹேண்ட். கியர்லேருந்து நார்மல் சைக்கிள் எல்லா சைக்கிளுமே இங்கே இருந்துச்சு. ரேட்டு பார்த்திங்கன்னா 2000 3000 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் தான். நம்ம பேசுகிறது கொடுத்தோம், பேரம் பேசி வாங்கிக்கலாம். பாருங்கள் சைக்கிளை பாருங்கள், ஒர்க்கிங் கண்டிஷன் தான். எல்லாமே எல்லா சைக்கிளுமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இல்லைன்னு சொல்லிடுவாங்க, அவங்களே சொல்லிடுவாங்க டயர் மாற்றணும், இது போயிடுச்சு அப்படின்ட்டு. பாத்திரம் பாருங்கள், எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம். இது வந்து பாத்திர கடை பக்கத்துலேயே இருந்துச்சு. எல்லாமே புது பாத்திரம் தான். இங்கே பாருங்கள் பழைய காலத்து சின்ன சின்ன பாட்டிலு, நம்ம PVC பைப்ஸு, சில்லற பொருளாக வந்து நம்ம கடையில் ரேட்டு கொடுத்து வாங்குறதுக்கு இங்கே வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒரே வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள் பைப்பு, ஹோஸ் பைப்பு கடையில் 1000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கினா 500 ரூபா 400 300 அந்த ரேட்டுக்குள்ளே வாங்கிக்கலாம். அந்த ஃபேனு, அது மோட்டரு, சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற விளாட்டு சாமான். இப்போ காரில் இருந்துச்சு மேட்ரஸு. பார்க்க தவிச்சு போகும் மக்களை. இங்கே பாருங்கள் நம்ம பெயிண்டிங் யூஸ் பண்ணுற இந்த ப்ரஷ்ஷு எல்லாமே கம்மி ரேட்டு தான். மக்களை இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடை இருந்துச்சு. ஸோ என்னோடய கருத்து இந்த மார்க்கெட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலக்ட்ரிக் பொருள், அந்த எலக்ட்ரானிக் பொருளை தவிர்த்து நம்ம என்ன பொருள் வேணால் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஷோகேஸ் வைக்கிறது கலெக்ஷனு, இரும்பு பொருள், ஓரளவுக்கு நம்ம சின்ன தொழிலுக்கு யூஸ் பண்ணுற இந்த மம்பட்டி அந்த மாதிரி பொருளை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக் பொருள் வாங்கும்போது அது கேரண்டி கொடுக்க மாட்டாங்க, எவ்வளோ நாள் ஒர்க் ஆகாதுன்னு. ஸோ என்னோடய கருத்து தான். ஸோ தேங்க்யூ மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் மக்களே இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படி நீங்கள் வைகை ஆத்தோரமாக நடந்து போனீங்கன்னு வைங்களேன், பெட்ஸ் மார்க்கெட் நடக்கும். சூப்பராக இருக்கும். சின்ன நம்ம வீட்டில் வளர்க்குற பிராணிகள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க விற்கிறதுக்கு. ஸோ அதையும் பாருங்கள். இந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. தேங்க்யூ மக்களே.